நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நேச்சுரல் கிளேல பண்றதுங்க. ஓகேங்களா? நேச்சுரல் கிளே, ஆட்ரே கிளே 2 கிளே வச்சு நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுவோம். நான் ஆட்ரே கிளே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்ல. ஆட்ரே கிளேல வந்துட்டு நான் கிளாஸுமே எடுக்க மாட்டேங்க. நான் நேச்சுரல் கிளேல தான் பண்றேன். இப்போ வரைக்குமே 5 இயர்ஸா நேச்சுரல் கிளேல தான் பண்ணிட்டு இருக்கேன். நேச்சுரல் கிளே நம்ம தோட்டத்துல கிடைக்குது இல்லைங்களா, அந்த களிமண் தான். அந்த களிமண்ல தான் நான் களிமண் வெளியில வாங்கிக்கிறதுங்க. ஏன்னா என்னோட ஏரியால வந்துட்டு செம்மண் ஏரியாங்கிறதுனால எனக்கு களிமண் கிடைக்கிறது இல்லை. அதனால நான் வெளியில தான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட தோட்டத்து சைட்ல களிமண் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அது வந்துட்டு பியூரா இருக்கணும். இப்போ அந்த மண்பானை எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் மணல் எல்லாம் கலந்துருக்கும். ஆனா மண்பானை கரெக்டா வரும். ஆனா அந்த இதுல வந்துட்டு நம்மளால ஜுவல்லரி செய்ய முடியாது. ஃபைன் கிளேவா இருக்கணும். அதுல வந்துட்டு எந்த ஒரு டஸ்டும் இருக்கக்கூடாது. ஒரு கல்லோ மணலோ எதுவுமே கலந்து இல்லாம நல்ல ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருந்து அந்த கிளேவை தண்ணி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கிளே வந்துட்டு சாஃப்டா இருக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு எவ்வளவு அளவுக்கு சாஃப்டா இருக்கோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் அந்த கிளே. ஓகேங்களா? நம்ம கிளேவை வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் வீட்லயே ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஒரிஜினல் கிளேவா இருந்துச்சு அப்படின்னா களிமண் உங்ககிட்ட உங்க தோட்டத்திலயோ இல்லை அப்படின்னா உங்க சைட்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஃபில்டர் பண்றதுங்கிறதையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரல் கிளே. ஓகேங்களா? களிமண் நம்மளுக்கு கடையில நம்ம வெளியில இருந்து வாங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் வெட்டாவும் கிடைக்கும், அதே சமயம் ட்ரையாவும் கிடைக்கும். நான் அதை வந்துட்டு எப்படி வெட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆட்ரே கிளேக்கும் நம்ம நேச்சுரல் கிளேக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆட்ரே கிளே அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஜுவல் செய்யறோம் அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயோ இல்லை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்துட்டு காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்லா மேக் பண்ணி அசம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா இந்த நேச்சுரல் கிளேவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா நம்ம இந்த ஒரு ஜுவல்ல மேக் பண்ணி 5 to 6 days வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயே ட்ரை பண்ண விடணும். ஓகேங்களா? சின்ன சின்ன பொருளா இருந்துச்சு, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 to 5 days வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயே வந்துட்டு ட்ரை பண்ண விடணும். ஓகேங்களா? இப்போ வெயில் காலமா இருந்துச்சுன்னா 4 to 5 days ஓகேங்க. இதுவே வந்துட்டு நம்மளுக்கு பனியா இருக்கு இல்லை அப்படின்னா வெயிலா இருக்கு அப்படின்னா பனி இல்லை அப்படின்னா மழை காலமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா ரூம் டெம்பரேச்சர் ஜில்லுனே தான் இருக்கும். அப்ப ஜில்லுன்னு இருக்கும்போது அது ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ட்ரை ஆனது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கன்னத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு எந்த ஒரு கோல்டாவும் இருக்கக்கூடாது, ஹீட்டாவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல அப்படி இருக்கணும். 5 to 6 days வந்துட்டு சின்ன சின்னது எல்லாமே வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல காய வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு பெரிய பெரிய நோட் பண்ணிக்கோங்க, இத பெரிய பெரிய பெண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்தந்த டாபிக் வரப்ப இதுவுமே நான் சொல்லுவேன், இப்பயும் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பெண்டன்ஸ் நம்ம எல்லாம் செய்யும் போது ஒரு 10 days போலவே நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல காய வச்சுக்கணும். பிளாட்டான சர்ஃபேஸ்ல தான் காய வைக்கணும். ஓகேங்களா? ட்ரை பண்ணணும். கிளே வந்துட்டு இந்த மாதிரி வெட்டாவும் கிடைக்கும், இல்லை அப்படின்னாலும் ட்ரைவும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நம்ம தோட்டத்துல நம்மளுக்கு கிளே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிளே வந்துட்டு நம்மளுக்கு கல், மணல், தூசு அந்த மாதிரி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணோம்னா முதல்ல அந்த கிளேவெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அதுக்குள்ள கிளேவை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில அந்த ஒரு கிளாத்ல ஊத்தணும் அப்படின்னா கீழே வடியணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்துல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க ஊத்திடுங்க அதை. ஓகேவா? ஊத்திட்டு அடியில எல்லாமே மேல எல்லாமே அந்த டஸ்ட், கல், மணல் எல்லாமே மேல சேர்ந்துரும். அடியில வந்துட்டு அந்த லிக்விடா இருக்கிறது எல்லாமே அடி பாத்திரத்துக்கு போயிடும். ஓகேங்களா? அந்த அடி பாத்திரத்துல போனதை ஒரு 2 hours 3 hours வந்துட்டு ஒரு இடத்துல ஷேக் பண்ணாம வச்சிருங்க. ஷேக் பண்ணாம வச்சுட்டீங்க அப்படின்னா ஷேக் பண்ணாம வச்சுட்டா மேல வந்துட்டு நம்ம லிக்விடா ஊத்திருக்கோம் இல்லையா, அந்த லிக்விடா ஊத்துனது தண்ணி மேல வந்துருங்க. கேக்குதுங்களா?
தண்ணி மேல வந்துருங்க, அடியில வந்துட்டு கிளே வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். அப்ப அந்த தண்ணிய வந்துட்டு லைட்டா அப்படியே தாழ்த்து விட்டுட்டு அந்த கிளேவை திரும்ப ஒரு டைம் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணணும். திரும்ப வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்ல கொஞ்சம் அதுவுமே இன்னும் கொல கொலன்னு தான் இருக்கும் அடியில இருக்கிற கிளேவுமே. அதை இன்னொரு காட்டன் கிளாத்ல ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிட்டு திரும்ப மேம் யாரும் அஞ்சு மேம் யாரும் அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆகுது. மேம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு பாத்திரத்துல நம்ம அந்த தண்ணி வந்துட்டு அதுலயும் இன்னும் ஏதாவது தூசு இருந்துச்சு அப்படின்னா வடிஞ்சிரும். ஓகேங்களா? அது மேல இருக்கும். அடியில வந்துட்டு நல்ல பியோரான நல்ல ஒரு சாஃப்டான கிளே வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்ல அடியில இன்னொரு பாத்திரத்துல வடிக்கும் போது உள்ள போயிடும். ஓகேங்களா? அதை எடுத்து ஒரு காட்டன் கிளாத்த விரிச்சு விட்டுக்கோங்க. வெயில்ல நல்ல வெயில்ல வந்துட்டு விரிச்சு விட்டுட்டு அந்த காட்டன் கிளாத்ல ஊத்திடுங்க. ஓகேங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலான வீடியோவே நான் உங்களுக்கு சின்ன கிளிப்பா இருந்தா கூட நான் உங்களுக்கு குரூப்ல போட ட்ரை பண்றேன். வெயில்ல நீங்க ஊத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எப்படின்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு பதம்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி மாவு பதம் சாஃப்டா இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு ஒரு 1 ஹவர்லயே வந்துட்டு நல்ல வெயிலா இருந்துச்சுன்னா 1 ஹவர்ல வந்துட்டு காஞ்சிரும். அந்த வெட்டா இருக்கிற கிளே வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏர்டைட் கண்டெய்னர்னா இந்த மாதிரி தான் நான் கிளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் அழுக்காதான் இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப நாளா யூஸ் பண்றேன் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாலித்தீன் கவர் போட்டோ இல்லை அப்படின்னா வந்துட்டு வெறுமனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோர் பண்றது எதுக்காக அப்படின்னா ஏர்டைட் பாக்ஸ்ல இப்போ கிளே வந்துட்டு எப்பயுமே நமக்கு வெட்டாவே இருக்கும். நம்ம எவ்வளவு நாள் வந்துட்டு அதுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னாலும் வெட்டாவே இருக்கும். நம்ம வாங்குற கிளேவா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்ம தோட்டத்துல நாமளா ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ற கிளேவா இருந்தாலும் சரி, அந்த பாக்ஸ்குள்ள ஏர்டைட்டா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு எப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவையான கிளேவை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க. கிளே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டாம், ஏன்னா அதே கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் பில் அது எல்லாமே பார்க்கணும். ஸ்டோரேஜ் வந்துட்டு நிறைய இப்போ ஒரு பல்கான கிளேவை எடுத்து நீங்க உள்ள வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இபி வந்துட்டு எகிரிடும். அதனால ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கவே வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, உங்களோட கிளே கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸா வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த பெரிய பாக்ஸ்ல நல்ல ஏர்டைட்டான பாக்ஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கிளே வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். ஓகேங்களா? அதே சமயம் நம்ம கிளேவை இந்த மாதிரி பிசைவோம். ஓகேங்களா? கிளே வந்துட்டு பிசைஞ்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிசைஞ்சிட்டு தண்ணியில டிப் பண்ணி பசிக்கும். அந்த தண்ணியில டிப் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி இப்படியே வந்துட்டு இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணியோடவே நம்ம அந்த ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டோம் அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? நல்லா இந்த தண்ணி இல்லாம ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லாவே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் இல்லாம அந்த வாட்டரே அந்த லிக்விடா இல்லாம நீங்க பிசைஞ்சு உள்ள வச்சிட்டீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. இல்லை அப்படின்னா கிளே வந்துட்டு ஸ்மெல் வந்துடும். தண்ணியோட நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால நீங்க வந்து நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி இல்லாம மேல ஓகேவா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்க கிளேவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கிளேக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம்.
இப்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜுவல் எல்லாம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் அழுக்காதான் இருக்கும். ஏன்னா நான் காலையில வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெட்டீரியல்ஸ் தான் நான் காமிக்கிறேன். அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், டர்ட்டியா தான் இருக்கும். ஓகேங்க. இந்த டெரகோட்டா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆஹ், நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜும்கா மோல்டு. ஓகேங்களா? இந்த ஜும்கா மோல்டு வந்துட்டு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. உங்க பக்கத்துல இது பேர் தான் ஜும்கா மோல்டு. நான் கிட்ல இந்த மோல்டு தான் கொடுப்பேன். ஓகேங்களா? கிட்ல இந்த மோல்டு தான் கொடுக்குறேன். இந்த மோல்டு வந்துட்டு ஈஸியா கிடைக்கும். இது குயிலிங் மோல்டுன்னு சொல்லுவோம், ஜும்கா மோல்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கிறது குட்டி பீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சில கடைகள்ல இருக்கும், ஒரு சில கடைகள்ல கிடைக்காது. இந்த மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த இது வந்துட்டு நான் உங்களுக்கு கிட்ல அனுப்புறேன். கிட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு வந்துட்டு கிட்ல வந்துட்டு நான் இந்த மோல்டு அனுப்புறேன். இந்த மோல்டு வந்துட்டு இது பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? குட்டி பீட்ஸ் பண்றதுக்கு, பெரிய பீட்ஸ் நம்ம செயின் மேக் பண்றதுக்கு பெரிய பெரிய பீட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த பீட்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜிமிக்கி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல ஜிமிக்கி பண்ணுவோம். அந்த ஜிமிக்கிக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த ஜிமிக்கி சைஸ், உங்களுக்கு சின்னது வேணும், குட்டியா வேணும், பெருசா வேணும், அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஜிமிக்கி பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பீட்ஸ் பண்றதுக்கு இந்த ஜும்கா மோல்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். இந்த டெரகோட்டா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது பேரு ஜும்கா மோல்டு. அடுத்தது இந்த மாதிரி குக்கி கட்டர். இந்த மாதிரி குக்கி கட்டருமே நான் வந்துட்டு கிட்ல வந்துட்டு சென்ட் பண்றேன். ஓகேங்களா? கிட்ல இந்த குக்கி கட்டர் இருக்கும். இது குட்டி குட்டி ஸ்டட்ஸ் மேக் பண்றதுக்கு, அதே சமயம் குட்டி குட்டி ஸ்டட்ஸா பண்ணி நம்ம நெக்லஸ் வந்துட்டு ஹேண்ட் இம்ப்ரெஷன் வச்சு நம்ம நெக்லஸ் அந்த மாதிரி சோக்கர், ஹாரம் எது வேணாலும் நம்மளோட கிரியேட்டிவ் தான். இது வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸ்டட்ஸும் மேக் பண்ணலாம், சோக்கர், நெக்லஸ் எல்லாமே நம்ம இதுல மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? குட்டி குட்டியா இருக்கிறதுனால. அடுத்தது ஒரு ஸ்கேல். ஸ்கேல் வந்துட்டு கிட்ல இருக்காதுங்க. ஸ்கேல் வந்துட்டு நீங்க தான் வாங்கிக்கணும். உடன் ஸ்கேல். உடன் ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்க பாப்ஸ்டிக் ஐஸ் குச்சி இருக்கும் இல்லைங்களா? ஐஸ் குச்சி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் குச்சி வந்துட்டு மெஷர்மெண்ட். ஐஸ் குச்சி அப்படின்னா உங்களுக்கு பாப்ஸ்டிக் தெரியும் தானே? இந்த மாதிரி ஐஸ் குச்சி, இந்த மாதிரி ஐஸ் குச்சி ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க கடையில வாங்குனீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நிறைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஐஸ் குச்சி கூட வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா உடன் ஸ்கேல் தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு சைடு வந்துட்டு ரெண்டு மெஷர்மெண்ட் இருக்கும். இங்க சின்ன சைடா இருக்கிறது வந்துட்டு நம்ம ஸ்டட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த பெருசா திக்னஸ் பெருசா இருக்கு பாத்தீங்களா? இந்த சைடு வந்துட்டு பெண்டன்ட்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரே ஸ்கேலா வாங்கிட்டாலும் சரி, ஒரு ஸ்கேல வாங்கி நான் ரெண்டா வந்துட்டு உடைச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு ரெண்டு ஸ்கேல் வந்துட்டு ஒரே பிராண்ட்ல வாங்கிக்கோங்க. வேற வேற பிராண்ட்ல வாங்காதீங்க. எப்பயுமே ஸ்கேல் வாங்குனீங்க, மெஷர்மெண்ட்காக வாங்குறீங்க அப்படின்னா, கிளே மெஷர்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே பிராண்ட்ல ரெண்டு ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஸ்கேல ரெண்டா உடைச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இது வந்துட்டு ரோல் பண்றதுக்காக, கிளே ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டையோ, உருளையான கட்டையோ, இல்ல அப்படின்னா உங்களுக்கு கட்டை பேக் எல்லாம் இருக்கும் இல்லையா? கிளாத் பேக், அதோட ஸ்டிக்கோ, இல்ல அப்படின்னா பிவிசி பைப்பு, இல்ல அப்படின்னா பூரி கட்டை இருக்கும் இல்லையா? நம்ம எப்படி ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எது வேஸ்டா இருக்கோ, நீங்க பிவிசி பைப் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜுவல்லரிய பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 5000 இருந்தாவே ஒரு நல்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஆஹ் நம்ம வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸுமே வாங்கிக்க முடியும்.
அதிகம் இன்வெஸ்ட் பண்றது எது அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறது சிலிக்கான் மோல்டு தான் காஸ்ட்லியா இருக்கும். ஒரு ரொம்ப குட்டி பீஸே வந்துட்டு நம்மளுக்கு 200 300 அந்த மாதிரி வரும். அதுலதான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு கரெக்டான பேஜ் பார்த்து கரெக்டான சிலிக்கான் மோல்ட்ஸ் வந்துட்டு நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது நான் சிலிக்கான் மோல்டு வரப்போ சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி உடன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது பிரீமியம் கிட்ல கொடுத்துருப்பேன். இந்த பிரீமியம் கிட்ல வந்துட்டு இந்த உடன் டூல்ஸ் இருக்கும். இந்த உடன் டூல்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ஹேண்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே கொடுக்கறதுக்காக இந்த உடன் டூல்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம ஸ்டடுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா குக்கி கட்டர், அதே மாதிரி பெண்டன்ட்ஸ்க்குமே இருக்கு. இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அமேசான்ல அவைலபிள். ஆனா இந்த குக்கி கட்டர்ஸ் அமேசான்ல அவைலபிள் இல்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய குக்கி கட்டர் செட்டாவே வரும். ஆனா இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் வரும். இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பாட்டில் கேப்போ இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டெய்னர் கேப்போ இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க டிஃப்ரெண்டான ஷேப்ல மாத்தி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடுத்த உடனே ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு நான் குக்கி கட்டர் காமிக்கிறேன், நான் ஒரு சில மோல்ஸ் காமிக்கிறேன், ஒரு சில டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண காமிக்கிறேன் அப்படின்னா எடுத்தோடனே நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல ட்ரெயின் ஆகுங்க, கத்துக்கோங்க, ஃபினிஷிங் பர்ஃபெக்டா வரட்டும். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குக்கி கட்டர் வந்துட்டு அடுத்தடுத்த ஷேப்ல இருக்கும். வரைக்குமே இருக்கும். பெண்டன் பெருசு சின்னது, அதுக்கப்புறம் அதை விட குட்டி சைஸ், அடுத்தடுத்த சைஸ்ல நமக்கு வந்துட்டு கிடைக்கும். திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஃபிளாரு, ஹார்ட், அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஒரு சிலர் வீட்டுல வச்சிருப்பீங்க இந்த கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏதாவது குக்கீஸ் மேக் பண்றதுக்காக, இது குக்கி கட்டர் தான், குக்கீஸ் ஏதாவது மேக் பண்றதுக்காக நீங்க வச்சிருப்பீங்க. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி கட்டர்ஸ் நாம யூஸ் பண்ணுவோம். இந்த கட்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஜுவல்லரிய வந்துட்டு ஹேங் பண்றதுக்காக இந்த மாதிரி நிக்ரோம் வயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிக்ரோம் வயர்ல நம்ம 3 சைஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 24, 26, 28 இந்த 3 சைஸும் நம்ம வந்துட்டு நிக்ரோம் வயர் மியூட்ல இருக்கீங்களா? ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மேம் நீங்க மியூட்ல போயிட்டீங்க. ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கோங்க மேம். ஓகே ஓகே மேம். வீடியோ கிளியர், ஆடியோ கிளியர், கால் வந்துருச்சுங்க நடுவுல. ஓகே 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 ஃபைன். இது கொஞ்சம் கேமரா கொஞ்சம் வைட் பண்ணிக்க முடியுமா? முன்னாடி வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகேங்க. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இந்த நிக்ரோம் வயர் வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிக்ரோம் வயர் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங்க்கு, டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம 3 சைஸ் யூஸ் பண்ணுவோம். 24, 26, 28. ஓகேங்களா? இந்த 24 சைஸ் நம்ம வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம், 26 எதுக்கு யூஸ் பண்றோம், 28 எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் ஜுவல்லரி மேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஏன்னா அப்ப சொன்னாதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? இந்த நிக்ரோம் வயரை நம்ம பெண்ட் பண்றதுக்காகவும் அதை கட் பண்றதுக்காகவும் இந்த கட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த கட்டர்ஸ் வந்துட்டு கிட்ல வந்துட்டு இந்த கட்டர் வராது, இந்த ப்ளூ கலர் கட்டர் வராது உங்களுக்கு. இது நான் செப்பரேட்டா ஒயர் கட்டர்னு சொல்லிட்டு நான் தனியா தான் வாங்கினேன். கிட்ல வந்துட்டு இந்த மாதிரி கட்டர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? பேசிக் கட்டர், பேசிக் கிட்டா இருந்தா இந்த கட்டர் வரும். அட்வான்ஸ் கிட்ல இந்த 2 கட்டருமே வரும். ஓகேங்களா?
இது வந்து பெண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுல பெண்டும் பண்ணிக்கலாம், கட்டும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம் இதுல. இது வந்துட்டு இதை விட நல்லாவே கட் பண்ணும், நல்லா ஸ்மூத்தா கட் பண்ணும். இதுவுமே உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்ல எல்லாமே கிடைக்கும். இந்த கட்டர் ஒயர் கட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயர் கட்டர் கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு நைஃப் வாங்கிக்கோங்க. இந்த நைஃப் வந்துட்டு ஸ்டேஷனரியில எல்லாம் கிடைக்கும், சின்ன சின்ன கடைகள்ல கிடைக்கும். நட்ராஜ் நைஃப்னு சொல்லுவோம். இது பிளேடுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு 10 to 15 ருபீஸ் அந்த ரேஞ்சில தான் வரும் உங்களுக்கு. இதுவும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது கோகோனட் ஆயில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல ஏதாவது வேஸ்டா ஆயில் இருக்கு, வாஸ்லின் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிளே வந்துட்டு ஒட்டாம கையில ஒட்டாம இருக்கிறதுக்காகவும் நம்ம போர்ட்ல இருந்து நம்ம ஒட்டாம அந்த கிளேவை எடுக்கிறதுக்காக அந்த ஷேப் கொண்டுட்டு வரதுக்காக ஸ்மூத் பண்றதுக்காக நம்ம கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய எல்லாம் லிட்டர் கணக்குல எல்லாம் செலவாகாதுங்க. லைட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? நம்ம கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில தேய்ச்சிப்போம், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சிலிக்கான் மோல்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கு சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுவோம். சிலிக்கான் மோல்டு எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஜிம்காக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜிம்கா வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்துட்டு எனக்கு ஆன்டிக் மாதிரி வேணும், நகாஸ் டைப்ல எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டல் எல்லாம் போடுவோம் இல்லையா, நம்ம மெட்டல்ல இயரிங்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி ஜும்காஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மோல்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் மோல்டுல இந்த மாதிரி லக்ஷ்மி மாதிரி மற்ற எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு மோல்ட்ஸ்ல கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மோல்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளெக்சிபிளா தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. உள்ள கிளேவை அழுத்திட்டு நம்ம இப்படி பிளெக்சிபிளா தான் இருக்கும். நம்ம எடுக்கிற மாதிரி வெளியில கிளேவை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்துட்டு மோல்டுல எடுத்த உடனே மோல்டுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஹேண்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு நீங்க கத்துக்கோங்க. ஹேண்ட் இம்ப்ரெஷன் ஃபினிஷிங் கரெக்டா வரட்டும், அதுக்கப்புறமா மோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மோல்டை பொறுத்த வரைக்கும் மோல்டு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நம்ம குட்டி சைஸ் இதுவே பாத்தீங்கன்னா 250. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தெரியுது உங்களுக்கு வீடியோல, குட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவே 250 அந்த ரேஞ்ச் கூட இருக்கும். ஓகேங்களா? குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எல்லாமே 100க்கு மேல எந்த மோல்டும் கிடைக்காது. 100க்கு கீழே கிடைக்குது அப்படின்னா அதோட இம்ப்ரெஷன் கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? சிலிக்கான் மோல்டுல நீங்க இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ராக்டிஸ்க்காக வேணும்னா ஒரு மோல்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்காக நிறைய மோல்டு எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஹேண்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு நல்லா ஃபினிஷிங் வரட்டும், அதுக்கப்புறமே வந்துட்டு ஹேண்ட் இம்ப்ரெஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சிலிக்கான் மோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டுலையும் நம்ம அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?